கண்காட்சிக்கு போகலாங்களா? வாங்க. இது முடிய போற அன்னைக்கு தான் எனக்கே தெரியும். அன்னைக்கு தான் போனோம். போயிட்டு இது போற வழியில ஏதோ கல்யாண வீடு போல மண்டபம் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க. கண்காட்சி இது பார்க்குறது. அப்புறம் இது முன்னாடி வந்து பட்டியாலா வின்டர் கார்னிவல், காஷ்மீர் வாலி ஜல்பரின்னு போட்டிருக்காங்கல்ல, இதில எல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். போனோனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு தெம்பா அப்போ தான் சுற்ற முடியும்னு சுற்றினோம். இதுவும் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இது அக்வாரியம் அந்த தீமில் இருந்துச்சு. கார்பெட்லாம் வந்துங்க ரேட்டு ஓகே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பெருசு வந்து 3000 4000 அந்த மாதிரி ரேட்டு கண்டு இருந்துச்சு. அடுத்து இந்த சின்ன சைஸ் வந்து 1500 2000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது உட்டன் ஹேண்ட்கிராஃப்ட் ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அழகாக எல்லாமே. இது எல்லாமே ராஜஸ்தான் இந்த மாதிரி இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்டேட்லேருந்து வரும். அப்புறம் பர்ஸு பாருங்கள் இருக்குது. ஆனால் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. சும்மாவே கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரு. அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் தந்தூரி சாயை குடித்தேன். இதுவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது வந்து கண்ணாடி வளையலா இல்லை பிளாஸ்டிக்கான்னு எனக்கு சரியாக தெரில. நான் சும்மா வீடியோஸ் எடுத்தேன், பார்த்தேன். எதுவும் வாங்கலை. வாங்கியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். இது இயரிங்ஸு செக்ஷன். இது நார்த்து சைடு வந்து இவங்கெல்லாம் ஹிந்திக்காரங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு வளையல். இதுவுமே 200 250 அந்த ரேட்டு கண்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளிப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த கொரியன் கிளிப்ஸு, ஹேர் கிளச்சு, க்ரன்ச்சீஸு இது எல்லாமே நிறைய இருந்துச்சு. இந்த சைடு இருக்கிறது எல்லாம் 50 ரூபா, இன்னொரு பக்கம் இருக்கிறதெல்லாம் 30 ரூபான்னு சொன்னாங்க. இந்த ஸ்டோன் இது எல்லாமே 50 ரூபா. இதுலேயே நிறைய ஒரு 4 கிளிப்பு வாங்கினேன். 50 ரூபா அதில் ஒரு 2ம், 30 ரூபா அதில் ஒரு 2ம் வாங்கினேன். வேறு நிறைய ஒன்றும் வாங்கலை. எத்தனை கிளிப்பு வாங்கினாலும் கீழே விழுந்துச்சுன்னா டபக்கு தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்க தான் செய்யணுன்ட்டு வாங்கலை. இதில் இருக்கிறது எல்லாமே அழகாக இருந்துச்சு. இது பேர் என்ன சொல்லுவாங்களே, இது இந்த பவு மாதிரி இருக்கிறதும் 50 ரூபா அப்படி தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு டிசைன்லாம். இப்போ உள்ள டிசைன் தான். இந்த இயரிங்ஸுமே எல்லா டிசைன் சூப்பருங்க, பக்கா சூப்பர். மேலே இந்த ஒரு 2 லோரில் இருக்கிறதெல்லாம் 100 ரூபானும், கீழே இந்த இருக்க பிரேஸ்லெட்டு சின்ன சின்ன கம்மல்லாம் 30 ரூபாயிலையும் இருக்குது, 50 ரூபாயிலும் இருக்குது. அப்படியே 2 வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. இது ஓவர் வியூ ஆட்டம் அப்படியே சும்மா எடுத்தேன். இதில் வந்து இந்த ரிவர் தீமில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. அது தண்ணியெல்லாம் அழகாக கீழே சிந்துற மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் நல்லா இருந்துச்சு. இதுலேயும் நின்று கொஞ்சம் வீடியோஸு கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இது வந்து ட்ரெஸ் இருக்க ஃபுல்லாக செக்ஷன். இதெல்லாம் மார்க்கெட்லேயும் இங்கே சீப்பாக கிடைக்குங்க. நம்ம இங்கே வாங்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் இது வந்து செராமிக்கு இந்த மாதிரி ஐட்டத்தில் இருக்க பவுல் ஐட்டம், பீங்கான் அதில் இருக்கிறதான் டீ கப் ஐட்டம், பவுலு, இந்த உப்புலாம் போட்டுக்கிற ஜாடி மாதிரி உள்ளது, இந்த டீ கப் செட்டு, இது எல்லாமே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. 100 200 300 அப்படி செட்டாக டிசைன் இருந்துச்சு. இது உப்பு போட்டுக்கிற ஜாடி. எதுக்குமே நான் விலை கேட்கலிங்க. ஏன்னா நம்ம வாங்க போகிறது இல்லையே, போய் விலை கேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு விலையெல்லாம் எதுக்கு கேட்கல. சும்மா அப்படியே பார்த்த வேடிக்கை. போகிற எல்லா கடையிலையும் நம்ம எதுவும் வாங்க முடியாதுல்ல, அதனால் சும்மா அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்தேன். மெயினாக நான் வாங்குறனோ இல்லையங்க, சுற்றுறதுக்கு தான் போவேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், சுற்றுறதுனா நம்பர் 1 கிளம்புவேன். இதுவும் அதேமாரி இங்கே பஞ்சாபில் யூஸ் பண்ணுற இந்த சூட்டி, இந்த பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, சூட்டின்ட்டு அந்த மாடலு. அப்புறம் ஒட்டகமும் சவாரிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இது போன வருஷமே நான் இந்த மாதிரி இதில் சவாரி பண்ணிட்டேன். அதனால் இந்த டைம் நம்ம சவாரியெல்லாம் ஒன்றும் போகல, சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் வந்தோம். பையன்தான் போகணும்னு சொன்னான். அப்புறம் அதுக்கும் கூட்டமாக இருந்துச்சு. அதனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் நம்ம ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இங்கே வந்து ஜூலான்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்துட்டு முடிச்சுட்டு கடைசியாக வீட்டுக்கு